முத்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்ற விஷயத்தை வந்துட்டு இங்கே சத்யா தான் நிரூபிக்கிறாங்க. அதாவது இது சீதாவுக்கு சிறுபடியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. சீதா என்ன பண்ணுறாங்க, இங்கே முத்துவால் மாமாவுக்கு தன்னுடைய புருஷன் அருணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுருக்கு பின்னாடி ஏன் இங்கே முத்து மாமா அருணை கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிருக்கக்கூடாது, இல்லைனா அருணுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற ஒரு பயத்தில் அவங்க வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனில் போயிட்டு சீதா முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க இப்போ முத்து வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. மீனாவும் சத்யாவும் சந்திராவோ பதறி அடித்து ஸ்டேஷன் வரையும் ஓடி வரவும் செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் எங்கள் விஜயா திட்டிகிட்டே இருக்காங்க, இவனுக்கு இதே வேலை தான். கடைசியில் பார்த்தீங்களா, இங்கே பொண்டாட்டி தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன வேலை பார்த்துருக்கா பாருங்கன்னு சொல்லி முத்துவை வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் ஒரு விஷயம் நல்லாவே புரியும், முத்து இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன அருண், இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, என்ன சீதா எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம், இது நம்மளுக்குள்ளே முடிச்சுக்க வேண்டிய விஷயம் தானேன்னு சொல்ல, ரொம்ப நடிக்கிறீங்களா அருண், நல்லாவே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்கிறாங்க, அக்கா என் புருஷனை பார்த்து எனக்கு நேராக இப்படி பேசாத அப்படின்னு சீதாவும் கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. அருணும் இப்போ எதுக்கு சீதா கம்ப்ளைண்ட் வரைக்கும் போனேன்னு சொல்ல, பின்ன உங்களுக்கு நாளை பின்ன இவரால் வேறு ஏதாவது பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம், தினமும் நானும் அத்தை வீட்டில் பயந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னதான் பகை, பழைய பகையை காரணம் காட்டி இப்போ என் புருஷனை கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிருக்கீங்களேன்னு சொல்லி இங்கே சீதா வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோவத்தை வந்துட்டு காட்டவும் செய்கிறாங்க. அப்போது சத்யாவும் திட்டுறாங்க, அக்கா நீ ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்க சீதான்னு சொல்லி திட்டவும் செய்ய, இருக்கா ஒரு நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி சத்யா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் அப்படியே இருக்க, அப்போ அங்கே இருக்க போலீஸும் சீதாவை கூப்பிடுறாங்க. சரிம்மா இப்போ கம்ப்ளைண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல, இல்லை சார் கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்களை உள்ள தள்ளணும்லாம் நான் நினைக்கல, ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து விடுங்க, இவரால் என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, என்றைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இதை மட்டும் எனக்காக நீங்கள் செஞ்சால் போதும் சொல்ல இங்கே உடனே போலீஸ் வந்துட்டு அருணை பார்க்குறாங்க. உண்மையிலேயே முத்து ஏற்பாடு பண்ண ஆளு தான் உன்னை அடிச்சதான்னு சொல்ல, சரியாக தெரியல ஆனால் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் சீதா சொல்கிறாங்க, என்ன அருண் அன்னைக்கு வீட்டில் வந்து என்கிட்ட இல்லை அது முத்து தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல, என்ன அருண் உங்களுக்கே இப்போ கன்ஃபியூஸாக இருக்கான், எது உண்மை, உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை என்கிட்ட சொல்கிறது உண்மையான போலீஸ் கேட்குறாங்க. அருண் வந்துட்டு இல்லை சார் சந்தேகம் இருக்க தான் செய்யுது, எனக்கு முத்து மேலே ஏற்கனவே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சத்யா ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. சார் இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இது பக்கத்தில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி நான் பார்த்தது, இவங்க 2 பேரும் ஆல்ரெடி இங்கே ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்தப்போ அவங்கள துரத்தி பிடிக்கிற முயற்சியில் முன்னாடி போனது அருண் மாமா தான். அருண் மாமா போனதுனால அவனுங்க கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க. அந்த வழியாக வந்து முத்து மாமா இவரை காப்பாற்றிருக்காரு. இதுதான் சார் நடந்திருக்கு. முத்து மாமாவுக்கோ இல்லை இவனுங்களுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இவனுங்களை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கள். மாமாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் அப்படின்னு சத்யாவே அந்த வீடியோவை காட்டி நிரூபிக்கவும் செய்கிறாங்க. சீதா ஆடி போய் அங்கே அருணை பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாடா சத்யான்னு சொல்ல, வீடியோவையும் பார்த்தல, இதை பார்த்த கூட அவனுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியலை. அவர் தான் சொல்கிறாருன்னா நீ மாமா மேலே சந்தேகப்பட்டு பேசுகிற, அக்காவையும் மாமாவையும் பற்றி நீ தப்பாக பேசியிருக்க கூடாது சீதா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. மாமாவை புரிஞ்சுக்காம நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா நீ தப்புக்கு மேலே தப்பை நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி சீதாவை திட்டுறாங்க. சத்யாவும் சீதா வந்துட்டு என்னவுமே பேச முடியாமல் அருண் அப்படியே முறைச்சி போய் பார்த்துட்ருக்க, எனக்கு ஏற்கனவே உன் மேலே சந்தேகம் இருந்தது, பழைய பகையை காரணம் காட்டி தப்பே பண்ணாத முத்துவை ஸ்டேஷனுக்குள்ளே வைக்க சொன்னவன் தானே நீ, இந்த விஷயத்தில் நீ எப்படியும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அது இப்போ உண்மையாயிடுச்சு. பழைய பகையை காரணம் காட்டி நீ தான் இங்கே முத்துவை பழி வாங்கிட்டிருக்கே தவிர முத்து உன்னை பழி வாங்கலைன்னு போலீஸ் சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு அருணும் என்ன சார் சொல்கிறீங்கன்னு சீதா திகச்சு போய் போலீஸை பார்த்து கேட்க, ஆமாம் தப்பு பண்ணாதப்போ எங்கள் முத்துவை ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, சிட்டியோடைய ஆட்கள் பண்ண தப்புக்கு எங்கள் முத்துவை போலீஸ் பிடிச்சிட்டு வந்தப்போ இவன் இப்படிப்பட்ட ஆள் தான் பண்ணக்கூடிய ஆள் தான்னு சொல்லி எங்கள் முத்துவை உள்ளத்தலை வச்சதே உன் புருஷன்தாம்மா, அவன் எங்கேயே இருக்கட்டும்னு என்கிட்ட இவனே சொல்லியிருக்கான், அப்படிப்பட்டவன் இப்போ வந்து சொல்லும் போது சந்தேகம் வராமல் எப்படி இருக்கும், அதனால தான் சத்யா கிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருந்தால் பார்த்துட்டு வர சொன்னேன். சத்யாவும் அதுக்காக தான் வெளியே போயிட்டு வந்தான். சத்யா சொன்னது போல் இதுதான் உண்மை, இவனுங்களை பிடிச்சு விசாரிச்சாலே தெரியும், முத்து அனுப்பின ஆள் இவனுங்க கிடையாது அவனுங்களே சொல்லிடுவாங்க. அதுவும் இந்த ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியல, முத்து வர ரூட் வேற இடத்துலேருந்து வருது, இவனுங்க ஒயின் ஷாப்லேருந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவனுங்களுக்கும் இந்த முத்துவுக்கும் பழக்கமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே உன் புருஷன் தான் பொய் சொல்கிறான்றது இது மூலமாகவே நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நிரூபிக்கணும்னா அவனுங்களை நான் 2 நாளில் பிடிச்சி உன் கண்ணு முன்னாடி நிரூபிக்கிறேன்னு போலீஸ் சொல்ல, வேண்டாம் சார் இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைன்னு சீதா வந்துட்டு ரொம்ப கோவத்தோட போகிறாங்க. தான் அக்காவை மாமாவையும் பார்த்து கண்களை நினைக்க, வா மீனா போகலான்னு முத்து மீனாவை கூட்டிகிட்டு கிளம்ப, மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க.
வேணாம் சீதா, வேணாம். நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டது அது எல்லாமே உண்மைதான். உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நானும் இந்த அருண்கிட்ட பிரச்சனையை தவிர்த்துக்கிட்டு நான் ஒதுங்கி போயிட்டே இருக்கேன். பிரச்சனை பண்ணுறது நான் இல்லை, உன் புருஷன் நானும். இப்போ நானும் தெரிஞ்சுக்கோ, நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு தான் நானும் நினச்சேன். எங்களால் உங்கள் லைஃப்குள்ளே பிரச்சனை வேண்டாம். இனி என்னால் உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இனிமேல் அவர்கிட்ட எதுக்காகவும் நான் போய் நிற்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். படிக்காதவனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் சரியான பதிலடி எங்கள் சீதாவுக்கு கொடுத்துட்டு போங்க. சீதா சிறுபடி பதிலால் அசிங்கப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கோபம் முழுக்க அருண் மேலே இன்னும் பகையாகவே மாறுது. உங்களை மாதிரி ஒரு ஆளை காதலிச்சு கல்யாணம் பண்ண நினைக்கும் போதே எனக்கு வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்குன்னு சொல்லி சீதா வந்துட்டு அருணை கேவலப்படுத்திட்டு போக, சத்தியமும் அசிங்கப்படுத்திட்டு போக, ஸ்டேஷன்லேயும் அசிங்கம். உனக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஒரு கேடுன்னு அங்கே நின்றுட்டு இருக்க போலீஸ் வேற இந்த அருணை இன்னும் அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. சீதாவுடைய முட்டாள்தனத்தால் இப்போ தான் மேலே உயிரை வச்சிருந்த அக்கா மாமாவை இழந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.